Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 3 Hindi Rimjim Lesson 5 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is Bahadur Bitto. Okay, so Bahadur. Bahadur means brave, courageous. Bitto. Bitto is the name of a person. Okay, so Bahadur Bitto, brave Bitto. So, this story, it is taken from Punjabi Loka Katha. Punjabi Loka Katha, na? If every regional region has its own stories இல்லையா இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற பழைய கதைகள் புராண கதைகள் எல்லாம் இருக்கு ஸோ அது வந்து தமிழ்நாடு லோக கதா அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இந்த ஸ்டோரி வந்து பஞ்சாபி அந்த லோக கதா மக்கள் கிட்ட இருந்து ஒரு பழைய கதையை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. லெட் us start reading. ஏக் கிசான் தா. Ek means one. Kisan. Kisan means farmer. There was a farmer. ஒரு விவசாயி இருந்தாரு. उसकी बीवी का नाम था बितो. So, उसकी அவருடைய बीवी அப்படின்னா wife, மனைவி. அவங்களோட பெயர். Her name was Bitto. அவங்க பேரு தான் வந்து Bitto. B-I-T-T-O. Bitto. Okay. एक दिन किसान ने बितो से कहा. So, ஒரு நாள் கதை இல்லையா அப்ப ஒரு நாள் एक दिन அப்படின்னா one day farmer கிசான் வந்து கிசான்னா farmer. So, கிசான் வந்து அவருடைய மனைவி பேர் என்னது பார்த்தோம் பித்தோ. பித்தோ கிட்ட சொல்றாரு. கஹா means he was telling to his wife. सुबह जब मैं खेत में हल चला रहा था तो एक शेर ने आकर कहा किसान किसान अपना बैल मुझे दे दो वरना मैं तुझे खा जाऊंगा. ஓகே ஸோ அவன் வந்து சொல்றான் அவங்க வைஃப் பித்தோ கிட்ட காலையில நான் என்னன்னு சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம வேர்ட் மீனிங்ஸ் பார்க்கலாம். காலையில வந்து வயல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்து சொல்லுச்சு என்கிட்ட நீ உன்னோட மாடை குடுத்துரு காளை மாட்டை குடுத்துரு இல்லைன்னா நான் ஒன்னு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு அந்த சிங்கம் என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு கிசான் அந்த ஃபார்மர் வந்து பித்தோ கிட்ட சொல்றாரு. ஓகே ஸோ இப்போ நம்ம வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். சுபஹ் சுபஹ் அப்படின்னா மார்னிங். ஸோ காலையில ஜப் ஜப் அப்படின்னா வென் ஐ மே அப்படின்னா ஐன்னு அர்த்தம். வென் ஐ வாஸ் பிளவிங் ஹல் சலா ரஹாத்தா. ஹல் அப்படின்னா பிளவிங் த ஃபீல்டு அதாவது ஏறு போட்டி மாடு கட்டி ஏறு போட்டி நம்ம வந்து வயல்ல வந்து பிளவ் பண்ணுவோம் உழுவோம் இல்லையா பிஃபோர் சோயிங் த சீட்ஸ் they will do this process. Nowadays the tractors are doing that. Okay so அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஹல். ஸோ நான் வந்து ஏறு போட்டி உழுதுட்டு இருக்கும் பொழுது எங்க வயல்ல கேத் அப்படின்னா வயல். ஓகே ஸோ வயல்ல நான் வந்து பிளவிங் பண்ணிட்டு இருக்கச்சு. ஸோ ஏக் ஷேர் ஷேர் அப்படின்னா சிங்கம். ஒரு லயன் வந்து ஆக்கர் அங்க வந்துச்சு. ஆ மீன்ஸ் இட் கேம் தேர். ஆக்கர் கஹா அது வந்து என்ன சொல்லுச்சுன்னா கிசான் கிசான். ஸோ சிங்கம் வந்து பேசிச்சான். என்ன பேசுச்சுன்னா விவசாயியே ஃபார்மர் ஃபார்மர் அப்னா பைல். அப்னா அப்படின்னா உன்னுடைய பைல் அப்படின்னா காளை மாடு. ஏன்னா காளை மாடு வச்சுதான் நம்ம ஏறு பூட்டி உழுவோம் இல்லையா ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புல்லக். ஓகே ஆக்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ அப்னா பைல் முஜே தேதோ தேதே தேதே அப்படின்னா என்கிட்ட கொடுத்துரு. கிவ் மீ யுவர் புல்லக். ஓகே கிவ் மீ யுவர் ஆக்ஸ். அதர்வைஸ் வர்ணா அப்படின்னா அதர்வைஸ் மே நான் என்ன பண்ணுவேன் நீ மாட்டை கொடுக்கலன்னா துஜே ஒன்னு கா ஜாவுங்கா சாப்பிட்டுருவேன். ஐ வில் ஈட் யூ இஃப் யூ டோன்ட் கிவ் மீ யுவர் ஆக்ஸ் அப்படி சொல்லுச்சுன்னு கிசான் வந்து பித்தோ கிட்ட சொல்றாரு.
இப்ப பித்தோ நே உஸ்ஸே பூச்சா. பித்தோ வந்து கிசான் கிட்ட, உஸ்ஸேனா அவர்கிட்ட, பூச்சா அப்படின்னா கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னு, தூனே கியா ஜவாப் தியா. சோ நீ வந்து, தூனே அப்படின்னா நீ வந்து, என்ன, கியா அப்படின்னா என்ன, ஜவாப் அப்படின்னா பதில், என்ன பதில் கொடுத்த, தியா அப்படின்னா கேவ். So what answer did you give for that அப்படின்னு பித்தோ வந்து கேக்குறாங்க, கிசான் கிட்ட கேக்குறாங்க. இப்ப கிசான் நே கஹா, இப்ப கிசான் ஃபார்மர் வந்து சொல்றாரு, मैंने कहा तो यहीं रुक, मैं घर जाकर अपनी गाय ले आता हूँ, अगर तू बैल का लोगे तो हम लोग भूखों मर जाएंगे. சோ கிசான் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அந்த சிங்கத்துக்கிட்ட, मैंने कहा நான் என்ன சொன்னேன்னா, तू यहीं रुक, तू அப்படின்னா நீ, யஹி அப்படின்னா இங்கேயே, நில்லு, ருக் அப்படின்னா ஸ்டாப் ஹியர் இட்செல்ஃப், யூ ஸ்டாப் ஹியர். நான் வந்து, மே அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு, கர் அப்படின்னா வீடு, ஓகே, கர் ஜாக்கர் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு, அப்பனி காய், காய் அப்படின்னா பசு, பசு மாடு, பால் கொடுக்கும் இல்லையா, அதுதான் பசு மாடு, என்னோட பசு மாட்டை, அப்பனி காய் அப்படின்னா என்னோட பசு மாட்டை நான் எடுத்துட்டு வரேன், லே ஆத்தாஹும், லே மீன்ஸ் ஐ வில் பிரிங் மை கவ் ஃப்ரம் மை ஹவுஸ். அகர், அகர் அப்படின்னா சப்போஸ், து பைல் கா லோகே தோ நீ வந்து என்னோட காளை மாட்டை சாப்பிட்டுட்டேனா, இஃப் யூ ஈட் மை ஆக்ஸ், தென், தோ அப்படின்னா தென், ஹம் லோக் நாங்க வந்து, லோக் அப்படின்னா நாங்க மக்கள், சோ நாங்க எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் நாங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப பசியால செத்தே போயிடுவோம். பூக்கோம், பூக்கோம் அப்படின்னா பசி, ஹங்கர், ஓகே, பசியில, மர் ஜாயேங்கே, மர் அப்படின்னா இறந்து போறது, டை ஆகிறது, ஓகே, நாங்க செத்து போயிடுவோம், மர் ஜாயேங்கே, we will die because of hunger if you eat our ox, என் காளை மாட்டை சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே பசியில செத்து போயிடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு இந்த ஃபார்மர் சொல்றாரு பித்தோ கிட்ட. यह सुनकर बितो को बहुत गुस्सा आया. यह सुनकर, இத கேட்டுட்டு, யஹ் அப்படின்னா இத, this, on hearing this, இத கேட்டுட்டு பித்தோக்கு ரொம்ப, பகுத் அப்படின்னா ரொம்ப கோபம் வந்துருச்சு, குஸ்ஸா, கு இஸ்ஸா, குஸ்ஸா அப்படின்னா ஆங்கிரி, ரொம்ப கோபம் வந்துருச்சு பித்தோக்கு. உஸ்னே கிசான் கோ ஃபட்காரா. சோ உடனே பித்தோ, உஸ்னே அவங்க வந்து அந்த கிசான், அந்த ஃபார்மரை நல்லா புடிச்சு திட்டுறாங்க, ஃபட்காரா, she started scolding. घर की गाय शेर को खिलाते तुझे शर्म नहीं आती. எப்படி திட்டுறாங்கன்னா, நம்ம வீட்டு மாடை, கர்கி காய், காய் அப்படின்னா பசு மாடு, நம்ம வீட்டு மாடை நீ வந்து சிங்கத்துக்கு குடுக்கறேன்னு சொல்றியே சாப்பிடுறதுக்கு, உனக்கு வெக்கமா இல்லையா, துஜே அப்படின்னா உனக்கு, ஷரம், ஷர்ம, ஷரம் நஹி ஆத்தி அப்படின்னா don't you feel ashamed, you are telling that you are going to give our cow to the lion to eat. अगर गाय चली गई तो घर में न दूध न लस्सी. சப்போஸ், அகர் அப்படின்னா சப்போஸ், மாடு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, காய் சலி கை, காய் அப்படின்னா மாடு, சப்போஸ் இஃப் அவர் கவ் கோஸ் அவே ஃப்ரம் அவர் ஹவுஸ், கர் அப்படின்னா வீட்ல இருந்து போயிடுச்சுன்னா நமக்கு பாலும் கிடைக்காது, தூத் அப்படின்னா பால், மில்க் கிடைக்காது, லஸ்ஸியும் கிடைக்காது, ஏன்னா லஸ்ஸி வந்து பால்ல இருந்து தானே ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸோ பால் கிடைக்காது, லஸ்ஸி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. बच्चे रोटी किस चीज के साथ खाएंगे. ஸோ பச்சே அப்படின்னா சின்ன பிள்ளைங்க, ஸோ சின்ன குழந்தைங்கெல்லாம் சப்பாத்தி ரோட்டி எல்லாம் பால்ல தொட்டு தர பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்ப குழந்தைங்கெல்லாம் ரோட்டி, ரோட்டினா அந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, அத வந்து கிஸ் சீஸ், எந்த பொருளை வச்சு சேர்த்தி சாப்பிடுவாங்க. ஸோ
பால் கூட தான் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நீ மாட்டை தூக்கிட்டு போயிட்டேன்னா பால் கிடைக்காது, லஸ்ஸி பண்ண முடியாது. அப்ப பிள்ளைங்க எல்லாம் ரொட்டி கூட என்ன தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு பித்தோ வந்து திட்டுறாங்க கிசான். ஓகே, இப்ப கதை என்னாச்சுன்னு பார்க்கலாம். பித்தோ கோ ஏக் தர்கீப் सूझी। उसने कहा, तुम फौरन खेत में जाकर शेर से कहो कि मेरी बितो तुम्हारे खाने के लिए एक घोड़ा लेकर आ रही है। இப்ப இந்த பேராகிராஃபோட மீனிங் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்ப பித்தோக்கு டக்குன்னு அவங்க பிரெயின்ல வந்து ஒரு ஐடியா வருது. என்னன்னா அவங்க கிசான் கிட்ட சொல்றாங்க, நீ போயிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி என்னோட வைஃப் பித்தோ வந்து உனக்காக சாப்பிடுறதுக்கு ஒரு குதிரைய கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு பித்தோ வந்து சொல்றாங்க கிசான் கிட்ட. இப்ப வேர்ட் பை வேர்டு பார்க்கலாம். பித்தோ கோ ஏக் தர்கீப் சூஜி. தர்கீப் சூஜி, சூஜினா ஐடியா. ஓகே, சூஜி அப்படின்னா ஐடியா, தர்கீப் அப்படின்னா அந்த க்ஷணத்துல வித்தின் த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஷீ தாட் ஆஃப் அன் ஐடியா. உஸ்னே கஹா, சோ பித்தோ என்ன சொன்னாங்கன்னா, தும் ஃபௌரன், ஃபௌரன் அப்படின்னா இமீடியட்லி, நீ வந்து இப்பவே இமீடியட்டா கேத் மே ஜாக்கர், வயலுக்கு போய், ஜாக்கர் மீன்ஸ் கோ, கோ டு த ஃபார்ம் and you tell the lion, ஷேர் சே கஹோ, அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லு, மேரி பித்தோ, என்னுடைய பித்தோ அதாவது என்னோட மனைவி வந்து, தும்ஹாரே உனக்காக, சாப்பிடுறதுக்கு, கானே கே லியே, கானே அப்படின்னா சாப்பிடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, ஏக் கோடா, கோடா பாருங்க, கோடானா குதிரை, ஹார்ஸ், ஒரு குதிரைய, லேக்கர் ஆ ரஹி ஹை, கொண்டு வந்துட்டு இருக்கா. So my wife is bringing one horse for you to eat அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு கிசான் கிட்ட பித்தோ சொல்லிடுறாங்க. இப்ப கிசானும் என்ன பண்றாரு பார்க்கலாம். கிசான் டர்தா டர்தா ஷேர் கே பாஸ் கயா. சோ கிசானுக்கு ரொம்ப பயம். டர்தா டர்தானா ரொம்ப பயந்து பயந்து சிங்கத்துக்கிட்ட, शेर के पास, पास ना nearby, he just went near to the lion. Okay, he was very much terribly afraid of the lion. பயந்துக்கிட்டே கிட்ட போயிட்டு, உஸ்னே கஹா, அவர் சொல்றாரு, ஷேர் ராஜா, ஏ ராஜா, ஏன்னா அதுதான் வந்து கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் இல்லையா, ஜங்கிள், அதனால அரசரே, ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு, ஹமாரி காய் தோ படி மரியல், மரியல் ஹே, அதாவது எங்க வீட்டு மாட்டுக்கு, நான் மாட்டை தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாவே, அதனால ரீசன் சொல்றான். என்ன ரீசன் சொல்றான்னா, ஹமாரி காய், எங்களோட மாட்டுக்கு வந்து படி மரியல் ஹே, அதுவே ரொம்ப வந்து வீக், பசியால ஸ்டார்வ் ஆயிட்டு இருக்கு, எங்களோட மாடு வந்து ரொம்ப புஷ்டியா இருக்காது, அதுக்கு வந்து மரியல் அப்படின்னா ஸ்டார்விங், இட் இஸ் ஸ்டார்விங் வித்தவுட் எனி ஃபுட். உஸ்ஸே தும்ஹாரா கியா பனேகா, ஸோ உஸ்ஸே அப்படின்னா அந்த மாட்டால உனக்கு என்ன பிரயோஜனம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் வீக் கவு, அதனால மேரி பீவி, என்னுடைய மனைவி, பீவி அப்படின்னா வைஃப், மை வைஃப் நோ, அபி தும்ஹாரே லியே, அபி அப்படின்னா இப்ப, நவ், தும்ஹாரே லியேனா உனக்காக, ஃபார் யூ உனக்காக, ஏக் மோட்டா தாசா கோடா, மோட்டா அப்படின்னா நல்லா குண்டா கொழு கொழுன்னு, தாசா அப்படின்னா நல்லா புஷ்டியா இருக்கக்கூடிய ஒரு குதிரை, கோடா அப்படின்னா ஹார்ஸ், ஒரு குதிரைய, லேக்கர் ஆ ரஹி ஹை, எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, ஸோ ஃபார்மர் போயிட்டு பயந்துட்டே போய் சொல்றான், இந்த மாதிரி என்னோட பசுமாடு ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வீக்கா இருக்கும், அதனால உனக்கு ஒரு யூஸும் கிடையாது, என்னோட வைஃப் வந்து உனக்காக நல்ல ஒரு புஷ்டியான ஒரு குதிரைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு லயன் கிட்ட சொல்றாங்க கிசான். இப்ப என்ன ஆச்சு கதை, பித்தோ நே சிர் பர் ஏக் படா சா பக்கட் பாந்தா और हाथ में दरांती लेकर घोड़े पर सवार हो गई. சோ பித்தோ வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, சிற்பர் தன்னுடைய தலை மேல, ஓகே, சிர் அப்படின்னா ஹெட், ஓகே, சிர்னா ஹெட், தலை மேல, ஏக் படா சா
பக்கட்னு படிக்கணும். பக்கட். தலையில டர்பன்ஸ் கட்டுவாங்க இல்லையா பஞ்சாபிஸ் எல்லாம், அதுதான் வந்து பக்கட். பக்கட் பாந்தா, நல்ல ஒரு பெரிய டர்பனை வந்து தலையில கட்டிட்டு, और and हाथ में, हाथ அப்படின்னா கையில, கைகள்ல வந்து दरांती लेकर, दरांती. ஓகே, தராந்தி அப்படின்னா சிக்கிள், அதாவது கதிர் அருவாள்னு ஒரு அரிவாள் இருக்கும். மெனி டைப்ஸ் ஆஃப் கத்தி இருக்குல்ல, அதுல வந்து சிக்கிள் பாருங்க, நான் இப்படி வரைஞ்சு காமிக்கிறேன். இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும், இப்படி நல்லா இப்படி இருக்கும். இதை வச்சுதான் நம்ம நெல்லு கதிர் எல்லாம் அறுப்பாங்க. அதுதான் சிக்கிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அதுதான் தராந்தி. ஓகே, நல்லா ஷார்ப்பா இருக்கும். அப்ப தராந்தி லேக்கர், கையில வந்து அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு, கோடே பர், குதிரை மேல ஏறிட்டு, சவார் ஹோகை, சவாரி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, கோடா தௌடாத்தி வஹ் கேத் பர் பஹுஞ்சி. கோடா தௌடாத்தினா குதிரைய ஓட்டிக்கிட்டு, வஹ் யாரு, பித்தோ வந்து தன்னுடைய கேத் வயலுக்கு வந்து சேர்றாங்க. she reached her farm on riding the horse. औरना and जोर से चिल्लाई, ரொம்ப சத்தமா கத்துறாங்க. चिल्लाई means she started screaming. अरे किसान, तू तो कहता था कि तूने 4 शेरों को फांस कर रखा है. அப்ப என்ன கத்துறாங்க அப்படின்னா, அரே கிசான் அப்படின்னா அந்த ஃபார்மரை பார்த்து கத்துறாங்க. அரே ஃபார்மர், தூ தோ கஹ்தா தா, நீ என்ன சொன்ன, வாட் டிட் யூ டெல், யூ டோல்ட் தட் யூ ஹாவ் டைட் 4 lions. 4 அப்படின்னா 4. ஓகே, 4 ஷேரோ அப்படின்னா 4 சிங்கத்தை फांस कर रखा है. फांस அப்படின்னா நீ கட்டி வச்சிருக்க, நீ 4 சிங்கத்தை கட்டி வச்சிருக்கேன்னு சொன்ன. यहाँ तो सिर्फ एक ही है. ஆனா இங்க பார்த்தா சிர்ஃப் அப்படின்னா ஜஸ்ட். ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கு. பாக்கி கஹா கயே, சோ பாக்கி சிங்கம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கத்துறாங்க அந்த பித்தோ. ஓகே, फिर वह घोड़े से उतरकर शेर की तरफ बढ़ी. फिर அப்படின்னா ஆஃப்டர் தட் பித்தோ வந்து என்ன பண்றாங்கன்னா, கோடே சே குதிரையில இருந்து, உத்தர்கர் அப்படின்னா இறங்கி. ஓகே, ஷி காட் டவுன், உத்தர்கர்னா கிளைம்பிங் டவுன். ஓகே, இறங்கி சிங்கத்துக்கிட்ட வராங்க. ஷேர் கி தரஃப் அப்படின்னா சிங்கம் இருக்கிற டைரக்ஷனுக்கு நடந்து வராங்க. படி மீன்ஸ் ஷி மூவ்ட் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் வேர் த லயன் வாஸ் தேர். और कहने लगी and she started telling, என்ன சொன்னாங்கன்னா, अच्छा कोई बात नहीं, नाश्ते में एक ही शेर काफी है. so अच्छा அப்படின்னா good, no problem. कोई बात नहीं means no problem. நாஷ்தே அப்படின்னா இன்னைக்கு நாஷ்தாக்கு, நாஷ்தானா பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம நாஷ்தான்னு சொல்லுவோம் இல்லையா. சோ சாப்பிடுறதுக்கு ஒரு சிங்கம் இருக்கு. That is more than enough for me. I have 1 lion to eat. அப்படின்னு பித்தோ வந்து சத்தமா சொல்றாங்க. Okay, hope the story is interesting, no? Let us see what is happening. इतना सुनना ताकि शेर डर के मारे कांपने लगा और भाग खड़ा हुआ. So इतना सुनना था, இவ்வளவுதான் அந்த சிங்கம் வந்து கேட்டுச்சு. பித்தோ பேசுறத கேட்ட உடனே சிங்கத்துக்கு இப்ப பயம் பிடிச்சுக்குச்சு. The lion started to become very much frightened of this lady. Okay, डर के मारे, பயத்தால, காம்பனே லகா, அது வந்து ஒரு முகாவரேன்னு சொல்லுவோம். ஹிந்தில வந்து முகாவரா அப்படின்னா ஒன்னு வந்து கம்பேர் பண்ணி சொல்றது. அதாவது இப்ப பயத்துல கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து காம்பனே லகா. ஓகே, சோ அவுட் ஆஃப் ஃபியர் அந்த சிங்கம் வந்து ரொம்ப பயந்து போய் இட் ஸ்டார்டட் ஷேக்கிங் இட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். और and பாக் கடா हुआ. பாக் அப்படின்னா கொஞ்சம் தூரமா போய் நிக்குது. ஓகே, கடா हुआ, it stood far away. यह देखकर बितो बोली,
சோ இத பார்த்த உடனே பித்தோக்கு தெரிஞ்சிருச்சு. ஓஹோ இந்த சிங்கத்துக்கு பயம் பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சுட்டு பித்தோ வந்து சொல்றாங்க. போலி மீன்ஸ் she started telling. देखा इसे कहते हैं हिम्मत. तुम तो इतने डरपोक हो कि घर की गाय शेर के हवाले कर रहे थे. So Bitto started telling to the farmer, देखा பாத்தியா இசை कहते हैं हिम्मत. இததான் வந்து ஹிம்மத்னு சொல்லுவோம். ஹிம்மத் அப்படின்னா தைரியம், பிரேவ். இததான் வந்து பிரேவ்னு சொல்லுவோம். तुम तो इतने डरपोक हो. நீ வந்து எவ்வளவு கோழையா இருந்திருக்க. டர்போக், டர்போக் அப்படின்னா பயந்தேரி. ஓகே, சோ ரொம்ப பயந்து நீ என்ன யோசிச்ச, நம்ம வீட்டு பசுவை, கர்கி காய் அப்படின்னா நம்ம வீட்டு மாடை வந்து ஷேர் கே ஹவாலே, அதாவது சிங்கத்துக்கு இரையாக்க பார்த்த, சிங்கத்துக்கு சாப்பிடுறதுக்காக கொடுக்க பார்த்தையே நீயே, எவ்வளவு ஒரு கோழைத்தனம் இது அப்படின்னு பித்தோ சொல்றாங்க. उधर मारे भूख के शेर भी आंते टप टपा चटपटा रही थी. சோ உதர் இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் வந்து ஓடி போய் தண்ணியா நின்றுச்சு இல்லையா. உதர் அங்க வந்து மாரே பூக் கே ஷேர், அதுக்குமே வந்து ரொம்ப பசி இல்லையா. பூக் அப்படின்னா ஹங்கர், அவுட் ஆஃப் திஸ் ஹங்கர் ஷேர் கி ஆந்தே. சோ ஆந்தே அப்படின்னா ஸ்டொமக். ஓகே, சோ வயிற்றுக்குள்ளார கடமுட பசியில சட்பட்டா ரஹிதி, சிங்கத்துக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. एक भेड़िए ने पूछा, महाराज क्या मामला है, आप आज बहुत उदास दिखाई दे रहे हैं. சோ இப்ப அங்க வந்து ஏக் பேடியே, பேடியே அப்படின்னா உல்ஃப்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பேடியே. சோ உல்ஃப் வந்து ஓனாய். ஓகே, அது வந்து பூச்சா ராஜா கிட்ட கேக்குது, சிங்கத்துக்கிட்ட, மகாராஜ் கியா மாம்லா, வாட்ஸ் த மேட்டர், வை ஆர் யூ சோ சேட் டுடே. ஆப், ஆப் அப்படின்னா நீங்க, ஆஜ் மீன்ஸ் டுடே, பஹுத் உதாஸ் அப்படின்னா சோ சேட். ஓகே, திக்காயி தே ரஹே பாக்குறதுக்கு. ஸோ யூ ஆர் லுக்கிங் சோ சேட் டுடே, வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு அந்த உல்ஃப் வந்து கேக்குது. இப்ப ஷேர் நே கஹா, லயன் சொல்லுது, कुछ ना पूछो आज मुश्किल से जान बची है. சோ என்கிட்ட எதுவும் கேட்காத, இன்னைக்கு, ஆஜ் மீன்ஸ் டுடே, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னோட ஜான் அப்படின்னா உயிரை காப்பாத்திட்டேன். ஓகே, சோ வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. முஷ்கில், மூ இஷ் கீ, இந்த கீ மாத்திரா இங்க இந்த மாதிரி படிக்கணும் சரிங்களா. இந்த இ மாத்திரா வந்து காக்கு போட்டிருக்காங்க. முஷ்கில் அப்படின்னா டிஃபிகல்ட். ஸோ டுடே இட் வாஸ் அ கிரேட் டிஃபிகல்ட்டி ஃபார் மீ டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லுது சிங்கம். आज एक ऐसी राक्षसी से पाला पड़ गया जो रोज सुबह 4 शेरों का नाश्ता करती है. சோ அது சிங்கம் வந்து சொல்லுது, இன்னைக்கு நான் வந்து ஏக் ஐசி ராட்சசி சே, ஒரு எப்பேற்பட்ட ராட்சசி கிட்ட இருந்து நான் போதும் ஆயிடுச்சு, எனக்கு தப்பிச்சு வந்தேன். அந்த ராட்சசி வந்து ரோஸ் அப்படின்னா டெய்லி, இந்த ஜாக்கு கீழே இங்க புள்ளி இருக்கு இல்லையா, அதனால நம்ம இதை ஜான்னு படிக்கணும். ரோஸ் அப்படின்னா டெய்லி மார்னிங், சுபஹ்னா மார்னிங், அந்த ராட்சசி என்ன பண்ணுவாளானா 4 சிங்கத்தை நாஷ்தாவா சாப்பிடுவா. she will eat 4 lions as her breakfast. ஸோ அந்த மாதிரி ஒரு ராட்சசி கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த சிங்கம் வந்து உல்ஃப் கிட்ட சொல்லுது. ஓகே, யஹ் சுன்கர், இத கேட்ட உடனே பேடியா பஹுத் ஹசா, அந்த உல்ஃப் வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட் ஸ்டார்டட் லாஃபிங் வெரி வெல் ஆன் ஹியரிங் திஸ். वह सुबह जाड़ी में छिपकर सारा तमाशा देख रहा था. சோ அந்த உல்ஃப், வஹ் அப்படின்னா அந்த உல்ஃப் வந்து சுபஹ் மார்னிங், ஜாடி அப்படின்னா புஷஸ், பொதருன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ வயலுக்கு பக்கத்துல பொதரா இருக்கும்ல, அங்க ஒளிஞ்சு இருந்து, சிப்பக்கர், சிப்பக்கர் அப்படின்னா ஒளிஞ்சிருந்து நடந்த எல்லா தமாஷா, தமாஷா அப்படின்னா ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. The wolf was watching everything hiding behind the bushes. Okay, so it started telling. उसने कहा, बोले बादशाह वह तो बित्तो थी,
जिसे आपने राक्षसी समझ लिया था. ஸோ போலே பாட்ஷாஹ் அப்படின்னா போலே யாரு சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்களே மகாராஜரே, அது யாரு தெரியுமா? அது வந்து பித்தோ. பித்தோ வந்து உங்களுக்கு ராட்சசின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஜிசே ஆப்னே ராட்சசி சமஜ் லியா. யூ தாட் her as a ராட்சசி but she was actually பித்தோ அப்படின்னு உல்ஃப் வந்து லயன் கிட்ட சொல்லுது. आप इस बार फिर कोशिश करके देखिए. so நீங்க வந்து again इस बार அப்படின்னா once again you try. கோஷிஷ் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்களேன், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுது. अगर बैल आपके हाथ न आए तो मेरा नाम भेड़िया नहीं. so अगर அப்படின்னா சப்போஸ் அந்த பைல் அப்படின்னா அந்த ஆக்ஸ் காளமாடு ஆப்கே ஹாத் உங்க கைகள்ல வரல அப்படின்னா ந ஆயேதோ சப்போஸ் இஃப் யூ டோன்ட் கெட் தட் ஆக்ஸ் தென் மை நேம் இஸ் நாட் உல்ஃப். என்னோட பேரே ஓனாய் கிடையாது. நான் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா அந்த காளமாடு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுது. बहुत कहने सुनने पर शेर किसान के खेत में जाने के लिए तैयार हो गया. ஸோ இந்த மாதிரி பஹுத் அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த ஓனாய் வந்து கெஹனே சுனுனேனா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இந்த லயன் கிட்ட. அதனால லயனும் என்ன பண்ணுச்சு, டிசைட் பண்ணி கிசான் கே கேத் அந்த கிசானோட வயலுக்கு போக ரெடி ஆச்சு. ஜானே கேலியேனா போகிறதுக்கு தயாராக ஆரம்பிச்சது. लेकिन उसने भेड़िए से कहा. लेकिन அப்படின்னா பட் that lion उसने அப்படின்னா அந்த சிங்கம் வந்து இந்த ஓனாய் கிட்ட சொல்லுது, உல்ஃப் கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா तुम अपनी पूंछ मेरी पूंछ से बांध लो. பட் ஒன் கண்டிஷன், நீ என்ன பண்ணணும்னா உன்னோட வாலை, பூஞ்ச் அப்படின்னா வால், டெய்ல் இருக்குல்ல, அனிமல்ஸ்க்கெல்லாம் பெரிய பெரிய டெய்ல் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த சிங்கம் சொல்லுது ஓகே நான் போறேன், ஆனா நீ வந்து உன்னோட வாலை என்னோட வால் கூட சேர்த்தி கட்டிக்கோ. யூ டை மை டெய்ல் வித் யுவர் டெய்ல் அப்படின்னு சொல்லுது இந்த சிங்கம். ஓகே, दोनों जाने पूंछ बांधकर चल पड़े. ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜனே பூஞ்ச் பாந்துக்கர் தங்களுடைய வாலை வந்து டெய்ல கட்டிக்கிட்டு चल पड़े போறாங்க. उन्हें देखते ही किसान के होश हवास गुम तो हो गए. उन्हें देखते அத பார்த்த உடனேயே கிசான் ஃபார்மருக்கு பயம் வந்துருச்சு. ஹோஷ் ஹவாஸ் கும் ஹோகையேன்னா அதை பார்த்த உடனே கிசானுக்கு ஒண்ணுமே புரியல. he started fearing a lot. ரொம்ப பயம் வந்துருச்சு. वह डर से तर तर कांपने लगा. so again out of fear he started shivering. தர் தர் காம்பனேனா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. லேக்கின் பித்தோ பில்குல் நஹி கபராயி. லேக்கின் அப்படின்னா பட் பித்தோ அவங்க வைஃப் பித்தோக்கு சுத்தமா பயமே இல்ல. பில்குல் அப்படின்னா அப்சல்யூட்லி she was not at all afraid. அவளுக்கு சுத்தமா பயமே இல்ல. கபராயி அப்படின்னா பயப்படுறது. நஹி கபராயி means she was not afraid. ஓகே, பேடியே கே பாஸ் ஜாக்கர், அப்ப பேடியே அப்படின்னா அந்த உல்ஃப் கிட்ட போயிட்டு உஸ்னே கஹா, உஸ்னே பித்தோ வந்து சொல்றாங்க क्यों रे बेड़िए, तू तो अभी वादा करके गया था कि तू अपनी पूंछ से 4 शेर बांध कर लाएगे, लेकिन तू तो सिर्फ एक ही शेर लाया है, वह भी मरियल सा. भला इसे खाकर मेरी भूख मिट सकती है. खैर इस वक्त यही सही. इतना कहकर बितो आगे बढ़ी. ஸோ இந்த 4 லைனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப பித்தோ வந்து இந்த உல்ஃப் கிட்ட போயிட்டு சொல்றாங்க என்ன ஓனாயே நீ என்ன சொன்ன, உன்னோட வாலுல 4 சிங்கத்தை நீ கட்டி கொண்டு வந்து எனக்கு இறையா கொடுப்ப, சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன்னு நீ சொன்ன. ஆனா இப்ப பார்த்தனா ஒரே ஒரு லைனை தான் நீ கட்டி கொண்டு வந்திருக்க. அதுவும் பார்த்தா ரொம்ப வீக்கா ஸ்டார்விங்கா பசியோட இருக்கிற இந்த லயன், இதை வச்சு நான் எப்படி என்னோட பசிய போக்கிக்க முடியும் அப்படின்னு
பித்தோ வந்து சொல்லிட்டே அந்த ஓநாய் கிட்ட வராங்க. ஓகே, இப்ப நம்ம வேர்ட் பை வேர்டா பார்க்கலாம். கியோ ரே பேடியே, ஓ மா தட் உல்ஃப் கிட்ட சொல்றாங்க, ஏ ஓநாயே, தூ தோ நீ வந்து அபி வாதா கர்கே கயா. வாதா அப்படின்னா ப்ராமிஸ். இப்பதானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போன. என்னன்னு? தூ அப்னி பூஞ்ச் சே, நீ உன்னோட வால்ல, வால் பூஞ்ச்னா டெய்ல், வால்ல 4 ஷேர் பாந்துக்கர் லாயேகா, 4 லயன் சிங்கத்தை வந்து நீ கட்டி கொண்டு வருவ. யூ வில் டை 4 lions in your tail and bring it to me அப்படின்னு நீ சொன்ன. லேக்கின் பட் தூ தோ சிர்ஃப் ஏக் ஹி ஷேர் லாயா, நீ வந்து தூத்தோனா நீ வந்து சிர்ஃப் ஜஸ்ட் ஒரே ஒரு லைனை கட்டி கொண்டு வந்திருக்க. வஹ் பி மரியல் சா, that to see that lion, it is starving without any food. அதை பார்த்தாலே ரொம்ப வீக்கா இருக்கு. பலா இசே காக்கர், ஸோ இந்த லயன் வீக்கா இருக்கிற இந்த லயனை சாப்பிட்டா மேரி பூக், என்னோட பசிய நான் எப்படி போக்கிக்குவேன்? மிட் சக்தி ஹே खैर इस वक्त यही सही, so that இந்த டைம்ல இப்படி this is okay அப்படின்னு சொல்லிட்டு இத்னா கஹ்கர் இதை சொல்லிட்டு பித்தோ ஆகே படி, பித்தோ வந்து ஆகே படினா அந்த உல்ஃப் இருக்கிற ஓநாய் கிட்ட நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஷேர்கோ ஹோஷ் ஹவாஸ் உடுகையே, இப்ப அந்த லயனுக்கு பயங்கரமா பயம் பிடிச்சுக்குச்சு. ஹோஷ் ஹவாஸ் உட்கையுமே இட் ஸ்டார்டட் afraiding a lot, ரொம்ப பயந்துருச்சு அந்த சிங்கம். उसने समझा कि भेड़िए ने उसके साथ धोखा किया है. so उसने समझा, இப்ப லயன் என்ன புரிஞ்சுக்குச்சுன்னா இந்த ஓநாய் வந்து நம்மள ஏமாற்றிச்சு. தோக்கா கியா, தோக்கா அப்படின்னா ஏமாத்துறது. okay, so the wolf what the lion thought was the wolf betrayed me, என்ன ரொம்ப ஏமாத்திருச்சு இந்த ஓநாயி அப்படின்னு நினைக்குது இந்த சிங்கம். வஹு ஃபௌரன் வஹாசே பாகா, so immediate-ஆ அங்கிருந்து வஹானா from that place it ran away. okay, பேடியா बहुत चीखा चिल्लाया लेकिन शेर ने एक न सुनी. இந்த ஓநாய் வந்து பகுத் சீக்கா சில்லாயானா ரொம்ப ஸ்கிரீம் பண்ணி கத்தி சொல்லுது, இங்க பாரு சிங்கமே இங்க பாருன்னு சொல்லுது. ஆனா லேக்கின் அந்த சிங்கம் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, ஓடி போயிருச்சு. தேசி சே பாகுதா சலா கயா, தேசி அப்படின்னா வேகமா காட்டுக்குள்ளார ஓடியே போயிடுச்சு. கிசான் और பித்தோ ஆராம் சே ரஹ்னே லகே, ஸோ அப்ப இருந்து கிசானும் அவருடைய மனைவி பித்தோவும் ரெண்டு பேரும் ஆராம் சே அப்படின்னா ரிலாக்ஸ்டா அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. उन्हें मालूम था कि अब शेर उनके खेत की तरफ फिर कभी नहीं आएगा. so மாலூம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா they came to a conclusion, understood that hereafter this lion, ஷேர் lion வந்து உன்கே கேத் கி தரஹ், அவங்களுடைய வயல் பக்கமே வராது. फिर कभी नहीं आएगा, it will never turn towards the field and come. okay, like that they understood and they lived very happily. okay, see how courageous Bahadur Bitto, how courageous that lady was. so from this lesson we should learn how to be courage. நமக்கு கஷ்டங்கள் வரும் தான், ஆனா அந்த கஷ்டத்தை வந்து நம்ம எப்படி சமாளிச்சு கொண்டு போறோம், எப்படி நம்ம திங்க் பண்றோம், ஐடியா பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிட்டோம். okay, clear? fine. now let us go to the book back exercises. கஹானி மே டூண்டே, டூண்டே டூண்டோ அப்படின்னா சர்ச் பண்ணணும். கதைகள்ல இருந்து சர்ச் பண்ணி எழுதக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷேர் கிசான் சே கியா லேனே கயா தா. ஷேர் அப்படின்னா சிங்கம், கிசான் அப்படின்னா அந்த ஃபார்மர் கிட்ட, விவசாயி கிட்ட, கியா அப்படின்னா என்ன, என்ன கேட்டு போச்சு. கியா லேனே கயா, வாட் டிட் த
What did the lion asked the farmer? For what did it go there? அது அதோட காள மாட்டை வந்து கேட்டு போச்சு இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஷேர் किसान से उसका बैल लेने गया था. So the answer is उसका बैल. ஷேர் சிங்கம் வந்து கிசான் அந்த விவசாயி கிட்ட அவனுடைய காள மாட்டை கேட்டுதான் போச்சு. Okay, clear? So let's go to the next question. शेर ने बित्तो को राक्षसी क्यों समझ लिया? So शेर அந்த lion வந்துட்டு பித்தோவை வந்து ராட்சசி அது வந்து ராட்சசின்னு நினைச்சிருச்சு இல்லையா? சமஜ் லியா மீன்ஸ் இட் took பித்தோ as a ராட்சசி. ஏன் அப்படின்னு நினைச்சது? கியூ அப்படின்னா ஏன் வந்து இந்த சிங்கத்துக்கு பித்தோவை பார்த்தா ராட்சசி மாதிரி தெரிஞ்சது? ஸோ ஆன்சர் வந்து பித்தோ நே ஏக் சால் சலி. சால் அப்படின்னா மேஜிக், மாயாஜாலம். அதாவது ஷீ ஒர்க்ட் அவுட் அ பிளான் இல்லையா? என்ன பிளான்? உஸ்னே கிசான் சே கஹா கி, அவ வந்து பித்தோ வந்து கிசான் கிட்ட ஃபார்மர் கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, तुमने तो 4 शेर फांस रखे थे, यहाँ तो एक ही है. ஸோ நீ வந்து என்ன சொன்ன என்கிட்ட? நீ வந்து 4 சிங்கத்தை, 4 ஷேர் அப்படின்னா 4 சிங்கத்தை கட்டி வச்சிருக்க. ஃபான்ஸ் மீன்ஸ் டைடு. ஸோ யூ டோல்ட் யூ ஹாவ் டைடு 4 lions, பட் ஹியர் தேர் இஸ் ஒன்லி 1 lion அப்படின்னு பித்தோ வந்து அந்த ஃபார்மர் கிட்ட சொன்னாங்க இல்லையா? चलो कोई बात नहीं, एक ही शेर नाश्ते के लिए काफी है. ओके, नो प्रॉब्लम. चलो कोई बात नहीं மீன்ஸ் நோ ப்ராப்ளம். ஒரு சிங்கம் போதும் எனக்கு. நாஷ்தே அப்படின்னா ஒரு சிங்கம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு. தட்ஸ் ஓகே, இட் இஸ் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு பித்தோ சொன்னதை கேட்ட உடனே, ஸோ யஹ் சுன்கர், சுன்கர் மீன்ஸ் ஆன் ஹியரிங் திஸ், lion thought that பித்தோ was a ராட்சசி. பித்தோ வந்து ராட்சசி அப்படின்னு நினைச்சிருச்சு இந்த lion. ஓகே, now let's go to the next question. बैल की जान कैसे बच गई? बैल அப்படின்னா அந்த காளை மாடு, அதோட உயிர். ஜான் அப்படின்னா அதோட உயிரை எப்படி வந்து பித்தோ காப்பாத்துனாங்க? கைசே பச் கை, பச் அப்படின்னா சேவ். ஹவு வாஸ் த ஆக்ஸ் சேவ்ட்? बैल की जान बितो की समझदारी व चतुराई से बच गई. ஸோ அந்த காளை மாட்டோட உயிர் வந்து பித்தோவினுடைய சமஜ்தாரி அப்படின்னா வைஸ், இன்டெலிஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா? புத்தி கூர்மை. பித்தோ வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள். வ அப்படின்னா ஆஸ் வெல் ஆஸ், சத்துராயி அப்படின்னா கிளவர், கிளவர்னஸ். அவளோட புத்திசாலித்தனத்தால தான் அந்த காளை மாடு தப்பிச்சுது. பச் கை. So because of Bitto's intelligence and cleverness only, the ox was saved. Okay. Now let us go to next topic. तुम्हारी जवाबी, ஜபானி. ஜபானி அப்படின்னா வந்து உங்களோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை நீங்க இங்க காமிச்சு நீங்க கொஞ்சம் எழுத போறீங்க. என்னங்கிறத பார்க்கலாம். नीचे कुछ शब्दों के नीचे रेखा खींची हुई है. கீழே, நீச்சே அப்படின்னா கீழே, कुछ शब्द சில வார்த்தைகள் அண்டர்லைன் ஆயிருக்கு. ரேகா அப்படின்னா லைன், கோடு போட்டிருக்கு. उन्हें ध्यान से रखते हुए, அந்த வார்த்தைகளை அப்படியே நீங்க வச்சுக்கிட்டு, நீச்சே லிக்கே வாக்கியோங்கோ, கீழே இருக்கிற வாக்கியத்தை, சென்டென்சஸ மாற்றி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும். அப்பனே சப்துமே லிக்கோ. இதே சென்டென்ஸை இந்த அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டு வேற ஃபார்ம்ல நீங்க எழுதணும். மீனிங் வந்து மாறக்கூடாது. இப்ப நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா பார்க்கலாம். பித்தோ கோடே பர் சவார் ஹோ கயி. பித்தோ வந்து குதிரை மேல, கோடே பர் அப்படின்னா குதிரையில சவாரி செஞ்சாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்? லைக் திஸ் யூ கேன் ரைட். கோடே பர் குதிரை மேல, பித்தோ சவாரி ஹோகை சவாரி செஞ்சாங்க. இந்த சவாரி ஹோகை அண்டர்லைன் வேர்டை
நீங்க அப்படியே வச்சுக்கணும். ஓகே, சோ பித்தோ மட்டும் இடம் மாத்துனா நமக்கு மீனிங் மாறாது. கோடே பர் குதிரை மேல பித்தோ சவாரி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம மாத்தி எழுதலாம். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். तुम घर की गाय को शेर के हवाले कर रहे थे. சோ தும் அப்படின்னா நீ வந்து கர் கி காய் நம்ம வீட்டு பசுமாட்ட ஷேர் சிங்கத்துக்கு ஹவாலே கர் ரஹே தே தானமா கொடுக்கற இறையா கொடுக்கற அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, சோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். घर की गाय को ही तुम शेर के हवाले कर रहे थे. சோ வீட்டு பசுவை घर की गाय அப்படின்னா நம்ம வீட்டு பசுவை கோஹி அத வந்து தும் தும் அப்படின்னா நீ வந்து ஷேர் கே ஹவாலே ஷேர் அப்படின்னா சிங்கம் சிங்கத்திற்கு ஹவாலே அப்படின்னா தானமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்த ஹவாலே கர் ரஹே தே யூ ஆர் ரெடி டு கிவ் அவர் cow to the lion. Like this you can rearrange. இப்போ இங்க வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கிறது ஹவாலே கர் ரஹே தே. இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்க மாத்தாம அப்படியே நம்ம சென்டென்ஸ் மீனிங் மாறாம எழுதணும். ஓகே, now let us go to the third sentence. आज एक राक्षसी से पाला पड़ गया. आज அப்படின்னா டுடே. ஓகே, ஏக் ராட்சசி ஒரு ராட்சசி கிட்ட நான் வந்து படாத பாடு பட்டுட்டேன். பாலா படுகையா, ஸோ ஐ வாஸ் ஸ்டக். ஓகே, ஸோ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் ஹவு கேன் வி ரீரைட் இட்? ஏக் ராட்சசி சே ஆஜ் பாலா படுகையா. ஸோ ஏக் ராட்சசி ஆஜ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து தூக்கி இந்த பக்கமா போட்டுடலாம். ஏக் ராட்சசி சே ஒரு ராட்சசி கிட்ட இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். Like that you can rearrange the third sentence. Okay, now going to the fourth sentence. अगर बैल आपके हाथ न आए तो मेरा नाम बेड़िया नहीं. अगर அப்படின்னா suppose, बैल बैल அப்படின்னா இந்த காளை மாடு இருக்கு இல்லையா, आपके हाथ न आए तो உங்க கைகள்ல இன்னைக்கு வரல அப்படின்னா என்னோட பேரு மேரா நாம் அப்படின்னா என்னோட பெயர் வந்து பேடியா நஹி. பேடியா அப்படின்னா ஓனாய் உல்ஃப் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பேடியா. பேடியா நஹி. ஸோ மை நேம் இஸ் நாட் உல்ஃப் இஃப் த ஆக்ஸ் இஸ் நாட் ரீச்சிங் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இதுதான் சென்டென்ஸ். நான் இப்போ இந்த ஹாத் ந ஆயே அதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 3 வார்த்தைகளை மாற்றாமல் சென்டென்ஸ் வந்து நீங்க மாத்தி எழுதணும். ஓகே, let us see the answer. So आपके हाथ बैल न आए तो, so உங்க கைகள்ல மாடு வரல அப்படின்னா காளை மாடு வரலன்னா मेरा नाम बेड़िया नहीं, my name is not wolf. Okay, like that you can change it. Clear? Now going to the fifth sentence. शेर को देखते ही किसान के होश हवास गुम हो गए. ஸோ இங்க வந்து ஹோஷ் ஹவாஸ் கும் ஹோகையே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப பயப்படுறது. சிங்கத்தை பார்த்தவுடன் ஷேர் கோ தேக்தே ஹி ஆன் சீயிங் த லயன் த ஃபார்மர் கிசான் அப்படின்னா த ஃபார்மர் காட் வெரி மச் அஃப்ரைட் ரொம்ப பயந்துட்டாரு இல்லையா. So how can we rearrange this? जैसे ही किसान ने शेर को देखा. जैसे ही ना the moment the farmer saw the lion शेर को देखा उसके होश हवास गुम हो गए. होश हवास गुम அப்படின்னா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பயம் வந்துருச்சு அவருக்கு. Like this you can rearrange the sentence. Okay, you can write in any format, no problem. Clear? Fine. Now let us go to next topic. பேச்சாரா பேடியா. பேடியானா அந்த உல்ஃப் ஓனாய் இருந்துச்சு இல்லையா. பேச்சாரா அப்படின்னா பாவம்
Very sad of that wolf, isn't it? Okay, under that section, let us see the first question. Sher to darkar baag gaya. So, அந்த சிங்கம் வந்து டர்கர் அப்படின்னா பயந்து போய் பாக் கயா ஓடி போயிடுச்சு இல்லையா? सोचो तो बेड़िए का क्या हुआ होगा. So सोचो means just you have to think what happened. क्या हुआ होगा means what happened to the wolf. बेड़िए அந்த ஓநாய்க்கு என்ன ஆயிருக்கும் பார்க்கலாமா? शेर की पूंछ बेड़िए की पूंछ से बंधी थी. ஸோ அந்த சிங்கத்துடைய அந்த வால் வந்து அந்த ஓநாயுடைய வால் கூட கட்டப்பட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ போத் ஆஃப் தேர் டெய்ல்ஸ் வேர் tied up. The lion's tail and the wolf's tail were tied up. பந்தி அப்படின்னா கட்டப்பட்டு இருந்துச்சு. ஜப் ஷேர் டர்கர் பாகா ஹோகா. ஸோ எப்ப வந்து அந்த சிங்கம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சதோ तो उसके साथ ही அந்த வால் கட்டி இருந்ததுனால என்ன ஆயிருக்கும் அந்த ஓநாய் பேடியா அபி கசீட்டுதா கயா ஹோகா. கசீட்டுதா அப்படின்னா அந்த சிங்கம் வந்து இந்த உல்ஃப அப்படியே தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிருக்கும் இல்லையா? इससे பேடியா बहुत घायल हो गया होगा. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அந்த சிங்கம் வந்து உல்ஃப இழுத்துட்டு போனதுனால உல்ஃபுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் இல்லையா? அதுதான் பகுத் காயல். காயல் அப்படின்னா அடிபடுறது. ஓகே, wound. So the wolf might have got wounded. उससे चोटे आई होगी. சோட்டே அப்படின்னா நிறைய அங்கங்க அடியும் அதுக்கு நல்லா ரத்தம் வந்து அடிபட்டிருக்கும். உஸ்கி கை ஹட்டியான் டூட் கை ஹோகி. ஸோ அந்த ஓநாயுடைய ஹட்டி அப்படின்னா எலும்பு கூட உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ த போன்ஸ் ஆஃப் த உல்ஃப் மைட் ஆல்சோ ஹாவ் பீன் broken. Okay. Now going to the next question. शेर किसान के पास कितनी बार गया था. அந்த சிங்கம் வந்து இந்த ஃபார்மர் கிட்ட கிசான் கே பாஸ் அப்படின்னா இந்த ஃபார்மர் கிட்ட எத்தனை முறை கித்தனி பார் மீன்ஸ் how many times it went. कहानी देखो बिना बताओ. So without going back to the lesson you have to tell. So we know, isn't it? It went 2 times only. So शेर किसान के पास 2 बार. 2 அப்படின்னா number 2. 2 times it went to meet the farmer. Okay. Next, காலி जगह में क्या आएगा. காலி ஜகஹ்னா இந்த மாதிரி blank spaces கொடுத்திருக்காங்கல, அங்க क्या அப்படின்னா என்ன வரும். ஆயேகானா what will you come. What will come in the blank space. Let us see one example. मेरी छत पर मोर आया. छत அப்படின்னா கூரை, வீட்டோட கூரை இருக்குல்ல மேல ரூஃப் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சத்து. ஸோ என்னோட வீட்டு கூரையில மோர் அப்படின்னா பீகாக் மயில் வந்தது. மோர் ஆயா. See note this word. மோர்னா மயில், பீகாக் அப்ப அது வந்து மெயில் இல்லையா? ஸோ அதனால வந்து ஆயான்னு போடுறோம். அதே வந்து மேரி சத்து பர் மோரணி ஆயி. மோரணி அப்படின்னா பீஹென், பெண் மயில் சொல்லுவோம் இல்லையா? ஆண் மயில்னா பீகாக், பெண் மயில் அப்படின்னா பீஹென். ஓகே, ஸோ பீஹென் அப்படிங்கிற போது அது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர், அதனால ஆயின்னு வரணும். ஆயா வரும்போது அது ஃபார் மாஸ்குலைன் மெயில் புல்லிங்கு சப்துன்னு சொல்லுவோம். அதே ஃபீமெயில குறிச்சு வருச்சு அப்படின்னா ஆயின்னு வரணும். அதான் இங்க எழுதியிருக்காங்க. மோர் மோரணி, பீகாக் பீஹென். அதே மாதிரி தரஹ் नीचे लिखे शब्दों के भी रूप बदलो. ஸோ இங்க வந்து யூ ஹாவ் கிவன் ஃபியூ வேர்ட்ஸ் இல்லையா? அது மாஸ்குலைனா இருந்தா நீங்க ஃபெமினைன் எழுதணும், ஃபெமினைனா இருந்தா மாஸ்குலைன் ஃபார்ம் எழுதணும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஒன் பை ஒன். ஔரத். ஔரத் அப்படின்னா லேடி, உமன். உமன் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஔரத், பெண். அப்ப அதுக்கு வந்து மாஸ்குலைன் ஃபார்ம் வந்து மேன். மேனுக்கு ஆத்மின்னு சொல்லுவோம். ஔரத் அப்படின்னா உமன், ஆத்மி அப்படின்னா மேன். ஓகே,
Next is share. Share means lion. Okay, the male one. ஆண் சிங்கம் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஷேர். அதே வந்து ஷேரணி. ஷேரணி அப்படின்னா வந்து ஃபீமேல் லயன், லயனஸ் சொல்லுவோம். பெண் சிங்கம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஷேரணி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பச்சா. பச்சா அப்படின்னா ஒரு குழந்தை. அது வந்து if it is a boy you call as bacha. A boy child is called bacha and a girl child, a female child is called bachi. Bacha, bachi. Okay, next is goda. Goda means horse, kudirai. Okay, if it is a male horse we call goda and a female horse is called godi. ஆண் குதிரைய வந்து கோடான்னு சொல்லுவோம், பெண் குதிரைய வந்து கோடின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மச்சுஆரா. மச்சுஆரா மீன்ஸ் ஃபிஷர்மேன். மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ மச்சுஆரா அப்படின்னா ஃபிஷர்மேன். மச்சுஆரன் அப்படி சொல்லும் போது ஃபிஷர்மேனோட ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல சில லேடிஸ் கூட மீன் பிடிக்க போவாங்கல்ல, அவங்கள வந்து மச்சுஆரன் அப்படின்னு சொல்லுவோம். மச்சுஆரா மீன்ஸ் ஃபிஷர்மேன். ஹிஸ் ஒய்ஃப் ஆர் சம் ஃபிஷர் உமன் இஸ் கால்ட் மச்சுஆரன். ஓகே, நெக்ஸ்ட் ராஜா. ராஜாக்கு ராணி உங்களுக்கே தெரியும் இல்லையா, ராஜா மீன்ஸ் கிங் அண்ட் ராணி மீன்ஸ் குவீன். ஓகே, கிளியர்? ஃபைன். மே நஹி ஜாவுங்கா. ஸோ அண்டர் திஸ் டாபிக், நான் போக மாட்டேன், இப்படி ஒரு டாபிக் இருக்கு, அது கீழே என்னன்னு பார்க்கலாம். ஷேர் நே பித்தோ கோ ராட்சசி சமஜ்லியா. ஸோ அந்த சிங்கம் வந்து பித்தோவை ராட்சசின்னு நினைச்சுக்குச்சு இல்லையா. இந்த 3 லைனும் நம்ம போய் லெசன்ல பார்த்ததுதான். வஹ் கேத் மே நஹி ஜானா சாஹ்தா. அது வயலுக்கு போக ஆசைப்படல. ஆனா பர் அப்படின்னா ஆனால், பேடியே கே சமஜானே பர், அந்த உல்ஃப் ஓனாய் வந்து புரிய வச்சுது ராஜாக்கு இல்லையா. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ராட்சசி கிடையாது, அது வந்து அவ பேரு வந்து பித்தோ, அவ வந்து கிசானுடைய வைஃப் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுது இந்த உல்ஃப் இல்லையா. சோ பேடியே கே சமஜானே பர் வஹ் ராஜி ஹோ கயா. सोचो शेर और बेड़िए के बीच क्या बातचीत होगी. So இப்போ you have to think and write the conversation, dialogue between ஷேர், லயனுக்கும் உல்ஃபுக்கும் நடுவுல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம டயலாக் ரைட்டிங் மாதிரி எழுதலாம். இப்ப ஷேர் அப்படின்னா லயன் இல்லையா. ஸோ லயன் சொல்லுது, பேடியே தும் கியோ ஹஸ் ரஹே ஹோ. ஸோ சிங்கம் சொல்லுச்சுல, ராட்சசிய பார்த்தேன்னு சொன்னப்ப இந்த ஓனாய் வந்து சிரிச்சுது. ஸோ கேக்குது, ஓனாயே நீ ஏன் சிரிக்கிற, வை ஆர் யூ லாஃபிங். ஹஸ் அப்படின்னா சிரிக்கிறது, கியூ அப்படின்னா வை. ஸோ வை ஆர் யூ லாஃபிங் அப்படின்னு லயன் கேக்குது. அதுக்கு அந்த உல்ஃப் சொல்லுது, மகாராஜ் வஹ்தோ ஏக் ஔரத் தீ. ஸோ மகாராஜ் அவ வந்து ஒரு ஔரத். ஔரத் அப்படின்னா லேடி, ஷீ இஸ் அ உமன், ஷீ இஸ் நாட் ராட்சசி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உல்ஃப். இப்ப லயன் சொல்லுது, நஹி நஹி வஹ் சச்முச் ராட்சசி தி. நோ நோ, ஷீ இஸ் நாட் அ விமன் அட் ஆல், ஷீ அவ வந்து உண்மையாலுமே ஒரு ராட்சசி தான் அப்படின்னு லயன் சொல்லும் போது பேடியே உல்ஃப் சொல்லுது, मैंने अपनी आंखों से देखा है महाराज, वह तो बित्तो नामक एक औरत थी जिसे आपने राक्षसी समझ लिया. सो நான் வந்து என்னுடைய கண்களால, अपने आंखों means through my eyes I saw her, my lord. அவ வந்து வஹ்தோ பித்தோ நாமக், அவங்க பேர் வந்து பித்தோ, பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஏக் ஔரத் மீன்ஸ் ஷீ இஸ் ஒன் லேடி. ஜிசே ஆப்னே ராட்சசி சமஜ் லியா, அவங்கள தான் நீங்க ராட்சசின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னு உல்ஃப் சொல்லுது. அப்ப லயன் என்ன சொல்லுச்சு, ஷேர், தும் சச் கஹ் ரஹே ஹோ, ஆர் யூ டெல்லிங் த ட்ரூத், இஸ் இட் சோ. சச் அப்படின்னா நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சிங்கம் கேட்கும்போது உல்ஃப் சொல்லுது, ஹா மகாராஜ் மே டீக் கஹ் ரஹா ஹூ. எஸ் மகாராஜ், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத், நான் உண்மையை தான் சொல்றேன். ஆப் மேரே சாத் சலே, யூ கம் அலாங் வித் மீ, நீங்க என் கூட வாங்க.
அப்படின்னு உல்ஃப் சொல்லுது. ஸோ லயன் சொல்லுது டேக் ஹே, लेकिन तुम अपनी पूंछ मेरी पूंछ से बांध लो. ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்ன பண்ணு, உன்னோட வாலை என்னோட வால் கூட நீ கட்டிக்கணும். யூ ஹாவ் டு டை யுவர் டெய்ல். பூஞ்ச் அப்படின்னா வால் இல்லையா? யூ ஹாவ் டு டை யுவர் டெய்ல் வித் மை டெய்ல் அண்ட் தென் only I will come. So like this you can write the conversation between the lion and the wolf. Okay. Now next, bolo tum kya sochti ho. Bolo means you have to speak, tell. Tum நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க. sochti means what do you think அப்படிங்கிற டாபிக் கீழே பார்க்கலாம். भेड़िए ने शेर को बोले महाराज क्यों कहा. क्या शेर सचमुच बोला था. ஸோ பேடியே அந்த உல்ஃப் வந்து இந்த லயனை வந்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா போலே மகாராஜ்னு சொல்லுச்சு. போலே அப்படின்னா ஒரு அப்பாவி, ஒண்ணுமே தெரியாத ஒரு ராஜா நீங்க அப்படின்னு சொல்லுச்சு இல்லையா? ஸோ ஏன் அப்படி அந்த லயன் சொல்லுச்சு? உண்மையாலுமே லயன் வந்து போலாவா? போலா அப்படின்னா ஒன்னும் தெரியாத அப்பாவியா அப்படிங்கறதுதான் क्वेश्चन. So the answer, शेर ने किसान की पत्नी को राक्षसी समझ लिया था, इसलिए शेर बोला था. ஸோ அந்த சிங்கம் வந்து அந்த கிசான் ஃபார்மருடைய பத்னி அப்படின்னா வைஃப், ஃபார்மருடைய வைஃபை வந்து உண்மையாலுமே ராட்சசின்னு தான் நினைச்சிருச்சு இல்லையா? ராட்சசி சமஜ்லியா. ஸோ அதனால நம்ம வந்து சிங்கத்துக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் சொல்லலாம். யூ கேன் டெல் தட் த லயனஸ் டசன்ட் நோ எனிதிங், இட் வாஸ் போலா. போலானா ஒண்ணுமே தெரியாத ஒரு சிங்கம் தான் அது. वह भूल गया कि एक मनुष्य की पत्नी राक्षसी नहीं हो सकती है. So that lion forgot. भूल गया means that lion forgot that ஒரு மனுஷனுடைய வைஃப், ஒரு ஹியூமனுக்கு வைஃப் வந்து ராட்சசியா இருக்க முடியாது இல்லையா? ராட்சசி நஹி ஹோ சக்தி, இட் கேனாட் பி அ ராட்சசி அப்படிங்கிற விஷயத்தையே அது மறந்துடுச்சு. यदि वह राक्षसी होती तो सबसे पहले पति व बैल को ही काट जाती. சப்போஸ் அது ராட்சசியா இருந்துருச்சுன்னா முதல்ல அது அவனோட ஹஸ்பண்டையும், பத்தி அப்படின்னா ஹஸ்பண்டையும், பைல் அப்படின்னா காளமாடு ஆக்ஸையுமே அந்த ராட்சசி வந்து சாப்பிட்டிருக்கும். காஜாத்தி, இட் மைட் ஹாவ் ஈட்டன் த ஆக்ஸ் அண்ட் த ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ த லயன் வாஸ் ரியலி இட் டசன்ட் நோ எனிதிங். போலான்னு தான் சொல்லலாம் சிங்கத்தை. ஓகே. नेक्स्ट क्वेश्चन, शेर ने भेड़िए की पूंछ के साथ अपनी पूंछ क्यों बंध ली. ஸோ இந்த சிங்கம் வந்து இந்த ஓனாயுடைய பூஞ்ச்னா வால், வாலு கூட சேர்த்தி தன்னுடைய வாலை, அப்படி பூஞ்ச் அப்படின்னா தன்னோட வாலை ஏன் கட்டிக்குச்சு? why did it tie up its tail with the wolf's tail. okay, so शेर ने डर के कारण, கண்டிப்பா சிங்கத்துக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு இல்லையா? டர் அப்படின்னா பயம், பயத்தோட காரணத்தினாலதான் அப்பனி பூஞ்ச் தன்னுடைய வாலை பேடியே கி பூஞ்ச் சே, அந்த பேடியே உல்ஃபோட வாலு கூட கட்டிக்குச்சு. தாக்கி அப்படின்னா so that भेड़िए उसे छोड़कर भागा न जाए. so that the wolf, भेड़िया அப்படின்னா உல்ஃப் இந்த சிங்கத்தை விட்டுட்டு ஓடி போக முடியாது. உசே छोड़कर भागा न जाए, it cannot leave the lion and run away. और राक्षसी उसे खा न जाए, அப்புறம் அந்த ராட்சசி வந்து அவன்ல அந்த சிங்கத்தை வந்து கடிச்சு சாப்பிட முடியாது. அந்த ஒரு பயத்தின் காரணமா தான் சிங்கம் என்ன பண்ணுச்சு? தன்னோட வாலை ஓனாயோட வால் கூட கட்டி வச்சிருச்சு. ஓகே. थर्ड क्वेश्चन, क्या शेर फिर कभी बितो के खेत की तरह गया होगा. हाँ तो क्यों, नहीं तो क्यों. ஸோ क्या அப்படின்னா என்ன, வாட். இந்த லயன் வந்து ஃபிர் அப்படின்னா திரும்ப எப்பவாச்சும் பித்தோட வயலுக்கு போயிருக்குமா? whether the lion has will go again back to the field of Bitto. If yes means tell the reason. क्यों,
If no, for that also you should tell the reason. Okay, so இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஷேர் फिर कभी खेत की तरफ नहीं गया. so சிங்கம் கண்டிப்பா வயல் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது இல்லையா, போயிருக்காது. होगा क्योंकि ये because वह बित्तों को सचमुच राक्षसी समझ रहा था. அது வந்து பித்தோவ உண்மையாலுமே ராட்சசின்னு தான் நம்பிடுச்சு. The lion was thinking that Bitto was not a lady, she was a ராட்சசி. so பித்தோட வயல் பக்கமே lion போயிருக்காது. like this you can write. okay, so next question, பித்தோ की हिम्मत तुम्हें कैसी लगी. so பித்தோ உடைய அந்த தைரியம், ஹிம்மத் அப்படின்னா braveness, உங்களுக்கு எப்படி தோணுது? how do you feel that? that is the first question. अगर तुम बित्तो की जगह होती, अगर அப்படின்னா suppose நீங்க பித்தோவோட இடத்துல இருந்தீங்கன்னா, ஜகஹ் அப்படின்னா place, if you were in the place of பித்தோ, तो शेर से कैसे निपटती. so how will you escape or how will you talk with the lion? that is the second question. okay, so हमें बित्तो की हिम्मत से प्रेरणा मिलती है. so நம்ம இந்த பித்தோவுடைய braveness பார்த்து we are getting inspired. பிரேரணா அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அர்த்தம். ஓஹோ, பித்தோ இவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணா இருக்காளே அப்படின்னு நமக்கு we get inspired towards her. कि கட்டின் சமைமே, இந்த கஷ்டமான தருணத்துல, கட்டின் சமை அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி திடீர்னு நமக்கு கஷ்டம் வரும் பொழுது சமஜ்தாரி சே காம் லேனா சாஹியே. சமஜ்தாரி அப்படின்னா புத்திய யூஸ் பண்ணி நம்ம வேலை செய்யணும். ஐயோ சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தா என்ன ஆயிருக்கும், சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அப்ப நம்ம புத்திய வந்து யூஸ் பண்ணி வேலை செய்யணும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இங்க ரெண்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இந்த கொஸ்டின். இப்ப இங்க சப்போஸ் நீங்க பித்தோவோட இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க, இது செகண்ட் கொஸ்டின். அகர் மே பித்தோ கி ஜகஹ் ஹோதி, ஜகஹ் அப்படின்னா பிளேஸ், இஃப் ஐ எம் இன் த பிளேஸ் ஆஃப் பித்தோ तो शायद डरकर भागती. சோ நான் பயந்து போய் ஓடி வந்துருவேன். और शोर मचाती, நான் வந்து சிங்கம் வந்துருச்சுன்னு சத்தமா கத்துவேன். शोर मचाती means I'll start shouting and I will run away from this place. okay, obviously we will do like that only, isn't it? okay, fine. next there is a reading for pleasure here. Raj ka Raz. let us read what it is. okay, so இங்க வந்து இந்த லெட்டர் வந்து ஜா இல்லையா, சோ இந்த ஜாக்கு கீழே நம்ம இங்க டாட் வச்சோம் அப்படின்னா இது ஜான்னு படிக்கணும். அதுதான் ராஸ்னு இருக்கு. ராஸ் அப்படின்னா சீக்ரெட். ஓகே, சீக்ரெட்னு அர்த்தம். இப்ப நம்ம படிக்கலாம். ஷேர் ஜங்கல் பர் ராஜ் கர்த்தா தா. சோ சிங்கம் வந்து காட்ட, ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட், ராஜ் கர்த்தா தானா அதுதானே ராஜா, அதுதானே கிங், அப்ப ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. மேரா ராஸ் கிசி சே ந கஹனா. மேரா ராஸ் அப்படின்னா என்னோட சீக்ரெட்ட யாருக்கிட்டையும் சொல்லாத. கிசி சே ந கஹனா, டோன்ட் டெல் மை சீக்ரெட் டு எனிவன். ராஜ் और राज को बोलकर देखो. so you read these two words. ராஜ் அப்படின்னா அரசாட்சி பண்றது, ஆனா ராஸ் அப்படின்னா சீக்ரெட்னு அர்த்தம். போல்கர் தேக்கோனா சொல்லி பாருங்க. ராஜ் ராஸ். ஓகே, दोनों के बोलने में फर्क है ना. फर्क அப்படின்னா டிஃபரன்ஸ். நம்ம ரெண்டு வார்த்தைகளை சொல்லும் பொழுதே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே, so next hope you understood that difference. so with that we will read some more words related to that. कहानी में से ऐसी ही जा पर लगे नुक्ते वाले शब्द ढूंढो. இப்ப இந்த கதை ஸ்டோரியில இந்த மாதிரி ஜா வரக்கூடிய வார்த்தைகள், நுக்தா அப்படின்னா புள்ளி, கீழே பாருங்க புள்ளி வச்சிருக்குல்ல, இந்த மாதிரி வார்த்தைகளை தேடி நீங்க எடுத்து எழுதணும். மோஸ்ட்லி இந்த டாட் வந்து ரெண்டு எழுத்துக்கு தான் வரும். ஒன்னு வந்து இந்த ஃபா, ஓகே, இன்னொன்னு வந்து இந்த ஜா, இது ரெண்டுக்கு தான் வரும் கண்டிப்பா. ஓகே, இப்ப சில வேர்ட்ஸ் பாருங்க. சிர்ஃப்,
if. Sirf. Just னு அர்த்தம். சிர்ஃப்னா just. ஜோர். ஜோர் அப்படின்னா வேகமா. ஜோர் சே போலோ. வேகமா பேசு. ஓகே. தாசா. தாசா அப்படின்னா நல்லா பொஷ்டிக்கா ஒரு குதிரையை வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சொன்னிருக்கா பித்து அப்படின்னு கிசான் சொன்னோம் இல்லையா. தாசா மீன்ஸ் ஹெல்த்தி, நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கிறது பாக்குறதுக்கு. தரஃப் டுவர்ட்ஸ்னு அர்த்தம். தரஃப் உஸ்கி தரஃப் டுவர்ட்ஸ் ஹர் சைடு அப்படின்னு சொல்றது. காஃபி. காஃபி அப்படின்னா சஃபிஷியன்ட். காஃபி மீன்ஸ் சஃபிஷியன்ட், போதுமான அளவு. நெக்ஸ்ட் ஃபௌரன். ஃபௌரன் அப்படின்னா இம்மீடியட்லி, தட் இஸ் கால்ட் ஃபௌரன். ஓகே. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோரியில இருந்து பார்த்து எழுதணும் இல்லையா. இப்போ இந்த ஆக்டிவிட்டி என்னன்னா, அப் அப்னே மன் சே சோச்கர், உங்க மனசுல இருந்து திங்க் பண்ணிட்டு ஓன் வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டாட் வச்ச வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ லெட் அஸ் see few words. ரஃப்தார். ரஃப்தார் மீன்ஸ் ஸ்பீட், வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ரஃப்தார். ஜியாதா. ஜியாதா மீன்ஸ் மோர், லாட், நிறைய, அதுதான் ஜியாதா. கான்தான் அப்படின்னா ஃபேமிலி, குடும்பம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கான்தான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜரூரத், நெசசிட்டி, நெசசரி, முக்கியமான, தேவை, அவசியமானன்னு சொல்றோம்ல, அதுதான் ஜரூரத். நெக்ஸ்ட் சஃபேத். சஃபேத் அப்படின்னா ஒயிட், ஒயிட் கலர், அதுதான் வந்து சஃபேத். ஓகே. So here these are few example words. You can write any words what you wish here. Okay, fine. அகர் ஐசா ஹோதா தோ. அகர் அப்படின்னா சப்போஸ், இப்படி நடந்தால் என்னன்னு பார்க்கலாம். அகர் தும் ஷேர் கி ஜகஹ ஹோதி தோ கியா கர்த்தி. இப்ப நீங்க வந்து சிங்கத்தோட இடத்துல இருக்கீங்க, நீங்க தான் சிங்கம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிருப்பீங்க. அகர் மே ஷேர் கி ஜகஹ ஹோதி தோ, சப்போஸ் இஃப் ஐ எம் இன் த பிளேஸ் ஆஃப் லயன், शायद तुरंत ही बैल का छलांग लगा देती. सो शायद तुरंत அப்படின்னா இம்மீடியட்டா நான் என்ன பண்ணிருப்பேன், பைல் காலமாட்ட அப்படியே பாஞ்சு அத எனக்கு பிரேயா ஆக்கியிருப்பேன். சலாங் லகா தேதி, ஐ வில் pounce on that ox and eat that ox. किसान घर पहुंच ही नहीं पाता, उससे पहले ही मैं बैल को ले आती. ஸோ கிசான் அந்த ஃபார்மர் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கவே மாட்டான். பஹுஞ்ச் ஹி நஹி பாத்தா, ஸோ வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே, உசுசே பெஹலே, நான் போய் பார்த்த உடனே அந்த காலமாட்டை தூக்கிட்டு இழுத்துட்டு வந்திருப்பேன். பெயில்கோ லே ஆத்தி. ஓகே. Thinking and answer only all these things. Clear? Same way one more question. अगर तुम बित्तो की जगह होती तो शेर से कैसे निपटती. இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சப்போஸ் நீங்க வந்து பித்தோவோட இடத்துல இருந்தா அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பீங்க, என்ன பிளான் பண்ணுவீங்க, அதுதான் क्वेश्चन. So अगर मैं बित्तो की जगह होती तो, suppose if I am in the place of பித்தோ, பித்தோட இடத்துல இருந்தேன்னா, तो शोर मचाकर, நல்லா சத்தமா கத்தி, கிசானோங்கோ, அங்க பக்கத்து வயல்ல வேலை செய்யற ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் இக்கட்டா கர்க்கே, இக்கட்டா அப்படின்னா கேதர் பண்ணி, எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு, ஷேர்கோ பக்கடுனே, அந்த சிங்கத்தை பிடிக்கிற, பக்கடுனே அப்படின்னா கேட்ச், சிங்கத்தை பிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருப்பேன். கோஷிஷ் கர்த்தி. சோ தட், தாக்கி ஹமேஷா கேலியே, எப்போதுமே நமக்கு அந்த சிங்கத்தோட பயம் இருக்காது இல்லையா, அதை புடிச்சு கொடுத்துட்டோம்னா. ஷேர்கா டர் சமாப்த் ஹோ ஜாயே, சிங்கம் வரும் அப்படிங்கிற டர் அப்படின்னா பயம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். சமாப்த் ஹோ ஜாத்தா, இட் மைட் ஹவ் கம் டு an end. ஓகே. तो पहचानो, तो पहचानो அப்படின்னா ஐடென்டிஃபை. கஹானி மே தும்னே தராத்தி கா சித்திர தேக்கா. தராத்தினா நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கத்தி, இப்படி கதிர் அருவாள்னு சொல்லுவாங்க இத, அதாவது கதிர அந்த நெல்லெல்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதான் தராத்தி. இங்கிலீஷ்ல சிக்கல்னு சொல்லுவாங்க. அதோட பிக்சரும் நீங்க ஸ்டோரியில பார்த்திருக்கீங்க.
நீச்சே ஐசே ஹி குச் அவுர் ஔசாரோம் அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, வெப்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. வெப்பன்ஸ் வந்து சண்டைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில வெப்பன்ஸ் இருக்கு. औजारों के चित्र दिए गए हैं, पिक्चर्स கொடுத்திருக்காங்க. उन्हें पहचानो, so you have to identify those tools. और பாக்ஸ் மே दिए शब्दों, இந்த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் வச்சுட்டு கரெக்டான ஆன்சரை நீங்க எழுதணும். ஓகே, ஸோ லெட் அஸ் see. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேமர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹேமருக்கு ஹத்தௌடி, ஹத்தௌடி, ஹத்தௌடினா ஹேமர், உளின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது இது ஸ்க்ரூ டிரைவர் சொல்லுவோமா, அது வந்து பேச்கஸ், பேச்கஸ் அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர். இது பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் மண்ணை எடுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, கொஞ்சமா இருக்கிற மண்ணை இப்படி இப்படி எடுக்கலாம், அது வந்து குர்பின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் இதெல்லாம் குர்பி. இது வந்து மேசன் யூஸ் பண்ணுவார்ல, இந்த டூலை சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து கர்னி, கர்னின்னு சொல்லுவோம் அந்த டூலை. இது வந்து மரம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரம்பம்னு சொல்லுவோம், சான்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது வந்து ஆரி, ஆரி அப்படின்னா இந்த சான்னு சொல்லுவோம், மரத்தெல்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வர்ணா, வர்ணா அப்படின்னா சப்போஸ். ஓகே, ஷேர் நே கிசான் சே கஹா, இந்த சிங்கம் வந்து ஃபார்மர் கிட்ட சொல்லுச்சு, அப்பனா பைல் முஜே தேதோ, உன்னோட காளை மாட்டை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அப்படின்னா இல்லைன்னா என்ன ஆகும் வர்ணா, மே துஜே கா ஜாவுங்கா, நான் உன்னை சாப்பிட்டுருவேன். அப்ப இங்க வர்ணா சப்து கா இஸ்தேமால், இஸ்தேமால்னா யூசேஜ் ஆஃப் திஸ் வேர்ட் வர்ணா பண்ணிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வர்ணா யூஸ் பண்ணி 3 சென்டென்சஸ் எழுதணும். இப்ப பார்க்கலாம். சலே ஜாவோ, வர்ணா மாத்தோ, மாக்கோ பதா दूंगी, இப்ப நீ போயிரு, சலே ஜாவோ மீன்ஸ் கோ அவே. அதர்வைஸ், வர்ணா அப்படின்னா அதர்வைஸ், ஐ வில் டெல் இட் டு மை மதர், அம்மா கிட்ட, பத்தா दूंगीனா சொல்லிடுவேன், கோ கெட் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ், அதர்வைஸ் ஐ வில் டெல் டு அம்மா. ओके, सेकेंड सेंटेंस, मुझे भी खाने को दो वरना सब गिरा दूंगी, எனக்கும், मुझे भी ना எனக்கும், खाने को சாப்பிடுறதுக்கு குடு, give me also to eat, otherwise I will put everything down. सब அப்படின்னா everything, गिरा அப்படின்னா கீழே போட்டுருவேன், गिरा दूंगी, I will put everything down, so give to me something to eat. Third one, जल्दी तैयार हो जाओ वरना देर हो जाएगी, जल्दी அப்படின்னா ஃபாஸ்டா ரெடி ஆகு, தயார் ஹோ ஜாவோ சீக்கிரமா கிளம்பு, அதர்வைஸ் it will become late, தேர் ஹோ ஜாயேகி, தேர் அப்படின்னா லேட் ஆயிடும், அதனால சீக்கிரமா கிளம்பு. ஓகே, ஹம் கிசி சே கம் நஹி, நாங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது குறைந்தவர்கள் அல்ல. அந்த டாபிக் அடியில கை ஜகஹோம் பர் காவோं में औरतें खेतों में भी काम करती है. ஸோ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிராமத்துல இன்னைக்கு கூட நிறைய லேடிஸ், ஔரத் அப்படின்னா லேடிஸ், உமன் வந்து வயல்ல இறங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, காம் கர்த்தி ஹை, கேத்தோம் அப்படின்னா வயல்கள்ல வேலை பார்ப்பாங்க. தும்ஹாரே ஆஸ்பாஸ், அதாவது இப்போ உங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரி ஆஸ்பாஸ் கி औरतें, கேர்ள்ஸ் லேடிஸ் வந்துட்டு லடிக்கியான கேர்ள்ஸ் வந்து என்னென்ன வேலை பார்க்குறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறத நீங்க எழுதலாம். ஸோ நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம்னா, ஹமாரே ஆஸ்பாஸ், நம்ம வீட்டை சுத்தியே இருக்கக்கூடிய நிறைய விமன், கை औरतें, லடுக்கியா, லடிக்கியான கேர்ள்ஸ் வந்து பச்சோம் கோ படுத்தி ஹை, மோஸ்ட்லி விமனோட ஜாப் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா, தன்னோட குழந்தைங்களுக்கும் சொல்லி தருவாங்க, மற்ற பிள்ளைங்களுக்கும் பாடம் நடத்துவாங்க. குச் கர் கி சாஃப் சஃபாயி, சில பேர் வந்து கிளீனிங் ஜாபுக்கு பண்ணுவாங்க, சாஃப் சஃபாய்னா இப்போ வீட்டை டஸ்டிங் கிளீனிங் பண்ண வருவாங்க. யா கானா பனனே கா காம், சமையல் செய்யற வேலைக்கு போற லேடிஸை நம்ம பார்த்துருக்கோம். குச் துக்கான் சலாத்தி, சில லேடிஸ் வந்து துக்கான் அப்படின்னா கடை நடத்துவாங்க, இந்த ஃபேன்சி ஸ்டோர், மளிகை கடை,
grocery store எல்லாம் நிறைய women நடத்துவாங்க. ஒரு குச் கப்படே சீல்னே, சில விமன் வந்து துணி தைக்கிற வேலை, டெய்லரிங் ஜாப் எல்லாம் பண்றது நம்ம சுத்தி நம்ம எங்கேயாவது வண்டியில போறோம் வரோம்னா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியும் விமன் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஷேர் और घोड़ा. ஸோ ஷேர்னா லயன், घोड़ाனா ஹார்ஸ் இல்லையா? ஸோ ஷேர் और घोड़े में क्या अंतर होते हैं? What is the difference between the lion and the horse? அதாவது அவங்க சாப்பிடுறது எப்படி, என்ன அனிமல் அது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ध्यान से सोचकर नीचे लिखो, think properly and write it. ஸோ இது வந்து lion, இந்த घोड़ा வந்து ஹார்ஸ். நான் ஹெச் போடுறேன். இப்ப கானா, சிங்கம் என்ன சாப்பிடும்? மாமிசம் தான் சாப்பிடும், அது மீட் தான் சாப்பிடும் இல்லையா? அதனால மாம்ஸ் காத்திகே. ஆனா குதிரை வந்து புல்லு தான் சாப்பிடும், அதனால கிராஸ். காஸ் அப்படின்னா கிராஸ்னு அர்த்தம். இட் வில் ஈட் கிராஸ். சிங்கத்துக்கு வீடுன்னு பார்த்தா காடு தான், காட்டுல இருக்கக்கூடிய குகை. குஃபா அப்படின்னா கேவ் இல்லையா? டென்னு சொல்லுவோம்ல, லயன் லிவ்ஸ் இன் அ டென். அதே வந்து ஹார்ஸ் லிவ்ஸ் இன் ஸ்டேபிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது வந்து அஸ்தபல். அஸ்தபல் அப்படின்னா குதிரை தங்குமிடம். ஹார்ஸ் ஷெட் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கலர், ரங் அப்படின்னா கலர். சிங்கம் என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் அண்ட் கோல்டன் கலர்ல இருக்கும். பிரவுனுக்கு பூரா, கோல்டனுக்கு சுனஹரா. ஓகே, அதே குதிரை எடுத்துட்டீங்கன்னா காலா பிளாக் கலர்ல இருக்கும். சஃபேத் ஒயிட் கலர் ஹார்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கும். பூரா பிரவுன் கலர் ஹார்ஸ் இருக்கும். சித்கபரா, சித்கபரானா லைக் 1 or 2 கலர்ஸ் மிக்ஸ் ஆகி கூட இருக்கும், பேட்சியா இருக்கும், அதுதான் வந்து சித்கபரா. ஓகே, நெக்ஸ்ட் ஆதத்தம் அப்படின்னா வந்து ஹேபிட். அதாவது இப்ப சிங்கத்துக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மற்ற அனிமல்ஸுக்கு அதுக்கு பசிச்சுன்னா வேட்டையாடி சாப்பிடும் இல்லையா? ஸோ ஜான்வரோங்கோ மார்க்கர் கானா. ஜான்வர் அப்படின்னா மற்ற அனிமல்ஸை வந்து, மார்க்கர் அப்படின்னா வேட்டையாடுறது இல்லையா? ஹண்ட், இட் வில் ஹண்ட் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ஈட். அதே குதிரை என்ன பண்ணும், அது வந்து சாமான் டோனா, குதிரை வண்டி இல்லையா? குதிரை வண்டி சவாரி பண்ணலாம். சாமான் சில இதுல வந்து அந்த காலத்துல குதிரைகள் யூஸ் பண்ணி நிறைய திங்ஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா? சவாரி கரானா குதிரையில தான் அந்த காலத்துல டிராவல் பண்ணுவாங்க, சவாரி செய்வாங்க. So these are few differences between the habits of the lion and the horse. Okay, कौन क्या है. ஸோ கவுன் கியா ஹே அப்படின்னு அந்த யாரு என்னங்கிற டாபிக்ல நீச்சே தியே கயே சப்தம், கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கோ சஹி தாலிகாமே லிக்கோ, அதை கரெக்டான டேபுலேஷன் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, அதாவது அந்த டேபுலேஷன் என்னன்னா, ஜான்வர் அப்படின்னா அனிமல், அனிமல் செக்ஷன்ல வரும். சீஸே அப்படின்னா வந்து திங்ஸ், நேம்ஸ் ஆஃப் த திங்ஸ். நாம் அப்படின்னா நேம்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜான்வர் அனிமல்ஸ் கடியில வந்து we will see like this. ஓகே, காலம் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூஹா. சூஹா மீன்ஸ் ராட் ஆர் மவுஸ், எலி சொல்றோம் இல்லையா? அதுதான் சூஹா. நெக்ஸ்ட் ஷேர் மீன்ஸ் லயன். ஓகே, கர்கோஷ், கர்கோஷ் மீன்ஸ் ராபிட், முயல் சொல்றோம் இல்லையா? அதுதான் கர்கோஷ். நெக்ஸ்ட் கோடா, கோடா மீன்ஸ் ஹார்ஸ், குதிரை. கௌரையா, கௌரையா அப்படின்னா சிட்டுக்குருவி, ஸ்பாரோ சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கௌரையா. நெக்ஸ்ட் கோயல், கோயல்னா குக்கு பேர்ட், குயில் சொல்றோம் இல்லையா? அதுதான் கோயல். ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கேட்டகரி. ஆல்சோ யூ கேன் இன்க்ளூட் பேர்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் சீஸே அப்படின்னா திங்ஸ், சில திங்ஸோட பேரு. ஃபர்ஸ்ட் வந்து போத்தல். பாத்தல் அப்படின்னா நம்மளோட வாட்டர் பாட்டில் தான் பாத்தல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கலம், கலம்னா பேனா, நம்ம எழுதுற பெண்ணு. கேலா, கேலா மீன்ஸ் பனானா, வாழைப்பழம் தான் கேலா. நெக்ஸ்ட் ஜூதா மீன்ஸ் ஷூஸ், கால்ல போடுற ஷூஸ் தான் ஜூதா. சார்பாயி, ஸோ சார்பாயி மீன்ஸ் காட், நம்ம பெட் காட் சொல்றோம் இல்லையா? அதுதான் சார்பாயி. பகுடி,
பகுடி அப்படின்னா தலையில கட்டக்கூடிய டர்பன், தட் இஸ் கால்டு பகுடி. கரேலா அப்படின்னா வந்து பிட்டர் காட், பாவக்காய் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கரேலா. நெக்ஸ்ட் சல்னி, நம்ம சீவ்னு சொல்வோம் இல்லையா, மாவு ஜலிக்க யூஸ் பண்றோம்ல, அதுதான் வந்து சல்னி. பால்டி அப்படின்னா பக்கெட், பக்கெட் இஸ் கால்ட் பால்டி. கிதாப் அப்படின்னா புக்கு, ஓகே, கிதாப் மீன்ஸ் புத்தகம். தராந்தி, தராந்தி அப்படின்னா சிக்கல், அதாவது நெல்லெல்லாம் கதிர அறுப்பாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து தராந்தி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ நேம்ஸ், இதெல்லாம் வந்து நேம்ஸ். லதா, நம்ம கக்கு லெசன்ல பார்த்தோம்ல, கக்கு. கிசான், ராஜு, நீனா, பித்தோ, கோயல், சில கேர்ள்ஸ்க்கு கோயல்னு பேர் வைப்பாங்க. நீம். So all these are few names. Okay, so we have categorized all the things into animals, things and names here. Okay, generally all these are nouns. Clear? Fine. Now there is a reading for pleasure here. This is taken from Naga Lokakatha, Moose Ki Mazduri. Okay, let us read what it is. बहुत समय पहले की बात, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். once upon a time னு நம்ம தொடங்குவோம் இல்லையா, उस समय, அந்த டைம்ல, அந்த காலத்துல, ஆத்மி கே பாஸ், மனுஷங்க கிட்ட, தான் நஹி தா, தான் அப்படின்னா இந்த நெல்லு சொல்றோம் இல்லையா, ரைஸ், அது வந்து இல்ல. சப்சே பெஹலே, எல்லாத்துக்கும் முன்னாடி, லாங் டைம் பேக், ஆத்மி நே தான் கா பௌதா, அதாவது இந்த நெல்லெல்லாம் வளர்த்துறதுக்கான அந்த நெல் மணிகள் இருக்கும் இல்லையா, பௌதா, ஏக் போக்கரி கே பீச் மே தேகா. So he saw that. So போக்கரி அப்படின்னா ஒரு ஸ்மால் பூல் ஆஃப் வாட்டர், ஒரு மாதிரி சேரும் சகதையுமா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலதான் அவன் அதை பாக்குறான். தான் கி பாலியா ஜூம் ஜூம்கர் ஜெய்சி ஆத்மி கோ புலா ரஹி தி. ஸோ ஆத்மி, அந்த ஹியூமனை வந்துட்டு இந்த தான், இந்த நெல் செடிகள், நெல்லெல்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த செடிகள் வந்து தன்னுடைய தலைய ஆட்டி ஆட்டி கிட்ட கூப்பிட்டுச்சு. पर गहरे पानी के कारण दान तक पहुंचना कठिन था. பட் அது பூல் ஆஃப் வாட்டருக்கு நடுவுல இருந்துச்சு இல்லையா, அந்த டீப், கஹரே அப்படின்னா டீப் வாட்டர்ஸ் இருந்த காரணத்தினால தான் கிட்ட அந்த மனுஷனால வந்து போக முடியல. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ரீச் தட் பிளேஸ். आदमी सोचता हुआ खड़ा ही था. So the man was thinking and he was just standing there. कि वहीं पर एक மூஸ் दिखाई पड़ा. ஸோ அப்ப அங்க அவங்க முன்னாடி ஒரு மூஸ் வந்து தெரியுது. ஒரு பெரிய டீர், லார்ஜ் டீர் இஸ் கால்டு மூஸ். ஒரு டீர் வந்து அவன் பாக்குறான். ஆத்மி நே மூஸ் கோ பாஸ் புலாயா. ஸோ இப்ப அவன் அந்த மானை கிட்ட கூப்பிட்டு சொல்றான் அவருக்காக. ஹி டோல்ட் மூஸ் பாயி, ஓகே, மூஸ் பிரதர், போக்ரி கே பீச் மே, அந்த குளத்துக்கு நடுவுல, தேக்கோ பாரு, உன் தான் கி பியாரி போலியா, அந்த நெல்மணிகள் இருக்கக்கூடிய செடிகள் வந்து தலைய ஆட்டி ஆட்டி, ஜூம் ஜூம்கர் வே முஜே புலா ரஹி ஹே, அதெல்லாம் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. லேக்கின், ஆனா இந்த தண்ணி வந்து பானி கஹரா ஹை, இட் இஸ் வெரி டீப், த வாட்டர் இஸ் வெரி டீப். यदि तुम उन्हें हमारे लिए ला दो तो, suppose if you go and bring that things to me, तो हमें तुम्हें मेहनदाने का हिस्सा देंगे. ஸோ நீ போயிட்டு எனக்கு வேலை செஞ்சுட்டு வந்தனா அதுக்கேத்த ஹிஸ்ஸா அப்படின்னா உனக்கு ஒரு பங்கு நான் தரேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றான். மூஸ்கோ பலா கியா ஏத்ராஸ் தா வஹ் சர்சர் தயிர் கயா. ஸோ இந்த டீரும் வந்து என்ன பண்ணுச்சுன்னா சர்சர்னு தயிர் அப்படின்னா ஸ்விம் பண்ணி போகுது. और बालियों को दांतों से कुतर कुतर कर किनारे पर लाने लगा. ஸோ தன்னோட பல்ல வச்சு கடிச்சு, குத்தர் அப்படின்னா கடிச்சு கடிச்சு அந்த தண்ணியோட கரைக்கு, கினாரேனா பேங்க்கு, அது கொண்டு வருது. थोड़ी ही देर में किनारे पर दान की बालियां
का ढेर बन गया. So கொஞ்ச நேரத்திலே நிறைய அந்த paddy grains வந்து அங்க collect ஆயிடுச்சு. तब आदमी ने प्रसन्न होकर कहा. So that man became very happy and told मूस भाई अब इसमें से अपनी मजदूरी का हिस्सा तुम स्वयं ले लो. ஸோ இப்போ நீ மஸ்தூரி அப்படின்னா நீ இப்போ எனக்காக உழைச்ச இல்லையா அந்த லேபருக்கான பங்கை வந்து ஹிஸ்ஸா மீன்ஸ் பார்ட் ஃபார் தட் யூ இட் செல்ஃப் டேக் வாட் எவர் யூ வாண்ட் உனக்கு வேணுங்கிறத நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. पर मूस ने कहा but that deer told भाई मेरे मैं ठहरा छोटा जीव. so I am a छोटा जीव அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு ஜீவன் தான். मेरा सिर भी है छोटा. my head is also small here. अपना हिस्सा इस छोटे से सिर पर ढोकर कैसे ले जाऊंगा. इसलिए अच्छा तो यह होगा कि तुम यह पूरा दान अपने घर ले जाओ और मैं तुम्हारे घर पर ही आकर अपने हिस्से का थोड़ा दान खा लिया करूंगा. आदमी ने ऐसा ही किया और तभी से मूस आदमी के घर दान खाता चला आ रहा. So what happened, this अपना हिस्सा தன்னுடைய மூஸ் அப்படின்னா இங்க வந்து another meaning இருக்கு மவுஸ். ஓகே ஒரு சின்ன மவுஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் a deer but here you should take it as a mouse. ஓகே ஸோ அந்த மவுஸ் சொல்லுது நானே ரொம்ப குட்டியா இருக்கேன், என்னோட தலை மேல என் தலையே இத்திரூண்டா இருக்கு, நான் எவ்வளோ பங்கு நான் எடுத்துக்க முடியும், அதனால இஸ்லியே அச்சா தோ யஹ் ஹோகா தும் யஹ் பூரா தான் இந்த எல்லா தானியத்தையும் நீ உன் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடு. और मैं तुम्हारे घर पर ही आकर நான் உன்னோட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பங்கு தானியத்தை சாப்பிட்டுக்கிறேன். हिस्से का थोड़ा दान खा लिया करूंगा. I will eat little by little. So आदमी ने ऐसा ही किया. So the man also took that mouse along with him to his house. और तभी से मूस आदमी के घर का दाना खाता चला गया. அப்ப இருந்துதான் இந்த நம்ம வீட்லலாம் வந்து எலி மவுஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது அப்ப இருந்துதான் அப்படின்னு just a reading for activity. This is written by Ramanandan G. Okay, clear? Fine. So with this we have come to the end of the session. Hope you understood the lesson and its exercises part as well as reading for pleasure. Thank you for watching.